ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயின் ஒரு பெரிய பில்டிங் மேலே நிற்கிறாங்க. அவங்க காதுக்குள்ளே நிறைய வவ்வால் சேர்ந்து கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. மாடியிலேருந்து கீழே குதிச்சு இறந்துடுறாங்க. உடனே தூக்கத்துலேருந்து எழும்புறா. சேம் டைம் காலேஜில் இவ்வளோ மாதிரியே ஒரு பொண்ணு கீழே விழுந்து இறந்துருக்கா ரியலில். ஹீரோயினும் இந்த மாடியிலேருந்து வாட்ச் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஏற்கனவே ஒரு பையனும் சூசைட் பண்ணி இறந்துருப்பான். ஸோ 2 சூசைட் ஆனனால காலேஜில் போர்ட் மீட்டிங் நடக்குது. மீடியாவில் இது அமானுஷம் பேய் இருக்குது அந்த மாதிரி கிளப்பி விட்டுறாங்க. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் யாரையாவது கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ ஹீரோ காமிக்கிறாங்க. அவர் ஏற்கனவே இறந்து போன ஒரு சின்ன குழந்தையோட வீட்டில் அந்த குழந்தைகிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த குழந்தையோட பொம்மையை அவங்க அம்மா அப்பா தூக்கி வெளியே போட்டனால அந்த குழந்தைய மறக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு அவ பயந்து தான் அவங்க அம்மா அப்பாவை டிஸ்டர்ப் பண்றா. ஸோ இதை கண்டுபிடிச்சு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு அவங்க அம்மா அப்பா கிட்ட. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஹீரோ காலேஜுக்கு போறாரு. நேராக டீனை போய் மீட் பண்றாங்க. அப்போ சூசைட்ஸ் வந்து நிறைய ரீசன்னால நடக்கும். ஆனால் இதை வந்து பேய் அமானுஷம்னு கிளப்பி விட்டாங்க. ஸோ இது எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லும்போது நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்புறாரு. ஹீரோவை காலேஜ் கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ண சொல்றாங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ணக்காக ஒருத்தரை விட்டுருப்பாங்க. அவரே அசிஸ்டன்ட் அவர் வச்சுக்கிறாரு. காலேஜோட மொத்த டீடைல்ஸையும் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஹீரோக்கு சர்ச்சில் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. ஹீரோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு அதுக்கு. நெக்ஸ்ட் டே ஸ்வேதாவோட கிளாஸில், அதாவது இப்போ இறந்து போனாலும் அந்த பொண்ணோட கிளாஸில் போய் ஸ்வேதா எப்படி அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவர் ரொம்ப ஜாலியான டைப் சார். ஆனால் இறக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளோட டெஸ்க் எது அப்படின்னு சொல்லும்போது அதை காமிறாங்க. அதில் ஒரு வித்தியாசமான சிம்பிள் அவள் கட் பண்ணி வச்சிருக்கிறத ஹீரோ பார்க்குறாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோயினை பார்க்க போகிறாங்க. அவங்க இந்த காலேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட் கம் லெக்சரர். சாகிறதுக்கு முன்னாடி ஸ்வேதா கிட்ட நீங்கள் தான் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் கிளாஸில் ப்ரெசன்ஸாக இல்லை, ஸோ ப்ரெசன்ஸாக இரு அப்படின்னு சொன்னேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு வேறு வேலை கிடைக்கலையா, ஏன் இந்த வேலையில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது சின்ன வயசில் பாட்டி சொன்ன கதைகளில் வந்த இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறாரு. பேசிட்டு இருக்கும்போது சர்ச்சிலோட பெல் சவுண்ட் கேட்குது. எனக்கு கோஸ்ட்ல எல்லாம் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு ஹீரோ எங்கேருந்து போயிடுறாங்க. சூசைட் பண்ணவங்களோட கேஸ் டீடைல்ஸ் அண்ட் எஃப்ஐஆர் காப்பி வாங்குறதுக்காக ஹீரோ ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. அவர் கோஸ்ட் ரீடர் அப்படின்றனால அவர் ரொம்ப கலாய்க்கிறாங்க. ஆனால் அவர் பெருசாக எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் டீடைல்ஸை வாங்கிட்டு நேராக பாடியை பார்க்கறதுக்காக மார்ச்சரி போறாரு. ஐஸில் இருந்துமே நாளுக்கு நாள் டீகம்போஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இவங்களோட பொசிஷனுமே மாறிட்டு இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. இந்த பையனோட உடம்புலையும் அந்த சிம்பிள் இருக்கதை பார்க்குறாரு. ஸோ இனிமேல் கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டராக வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாரு. காலேஜில் கிளாஸ் ரூம் வாஷ்ரூமில் எல்லாத்துலேயுமே செக் பண்ணுறாங்க. அப்போ அந்த பையன் எப்படி சூசைட் பண்ணியிருப்பான் அப்படின்றது வந்து ஹீரோக்கு விஷுவலாக வருது. ஹீரோயின் கிட்ட கேஸ் டீடைல்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது சர்ச் பெல் கேட்குது. ஹீரோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. உங்கள் நேம் வந்து ஹிந்து தானே, நீங்கள் எப்போ கிறிஸ்டின் ஆனீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. எல்லாமே நம்பிக்கை தானே ஹீரோ சொல்கிறாரு. எனக்கு கேட்கலையே அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கை இருந்தால் தான் கேட்கணும் ஹீரோ சொல்லிட்டு போயிடுறாரு. ஹாஸ்டலில் வந்து செக் பண்ணும்போது ஹீரோயினோட ஐடியாவோட ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹீரோ கிட்ட ப்ராங்க் பண்ணுவாங்க. பட் அதை ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. நேராக ஹீரோயினோட ரூமுக்கு வந்து நீங்கள் ஒரு லெக்சரர் தானே, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்னோட வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு கோவமா அது பண்ணுறாரு. ஹீரோயினோட ரூமுக்கு வெளியே தான் ஹீரோக்கு நல்ல ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். ஸோ மறுபடியும் ஹீரோயினை கூப்பிட்டு உங்கள் ஃபோனை கொஞ்சம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க, எனக்கு ஃப்ரீக்வன்சி டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது பண்ண முடியாது அப்படின்ட்டு ஹீரோயின் கோவமாக கதவை சாத்திடுறாங்க. ஸ்வேதாவோட ஃபோனை வந்து இவர் இப்போ என்கொயரிக்காக வாங்கியிருக்காரு. ஃபோனில் எல்லாமே செக் பண்ணும்போது அதில் ஒரு செல்ஃபியை பார்க்குறாரு. அந்த செல்ஃபியில் அவங்க எப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி மார்ச்சரியில் அந்த பாடி இருந்ததை ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு. அவங்க கூடயே 4வதாக கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் இருக்கதையும் ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. ஃபோட்டோவில் இன்னொரு பொண்ணு இருக்கிற, அவ யார் அப்படின்ற டீட்டெயில் வந்து ஹீரோ கலெக்ட் பண்ணுறாரு. இது தீபிகா, ஃபைனல் ஸ்டூடெண்ட். அவள் இப்போ ரூமில் இருக்கா, எங்கே இருக்கான்னு விசாரிக்கிறேன்னு சொல்லி அவளோட ரூம்மேட்டுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. ஃபோன் பேசுகிற கேப்பில் ஹீரோயின் வந்து ஏதோ வரைகிறாங்க. அதை ஹீரோ நோட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவள் பாய் ஃப்ரெண்டை தான் பார்க்க போயிருக்கான்னு தெரிஞ்சு அவர் ரூமுக்கு வந்து ஹீரோ போகிறாங்க. அந்த பையனோட ரூமை போய் செக் பண்ணும்போது ஒரு இயர் ட்ராப்ஸ் கிடைக்குது. இதே இயர் ட்ராப் தான் ஸ்வேதாவோட ரூம்லேயே கிடச்சிருக்கும். ஸோ அதில் இருக்கிற ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு டாக்டரை போய் பார்க்குறாங்க. தீபிகா காது வலிக்கு சொன்ன எக்ஸ்பிளனேஷன் தான் ரொம்ப ரேராக இருந்தது. 1000 வவ்வால் சேர்ந்து காதுக்குள்ளே கத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னா. அவளை எக்ஸாமினேஷன் பண்ணும்போது கூட எங்களுக்கு அவள் கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. தீபிகாவை காணணும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக டீன் கிட்ட பேசுறாரு. ஆனால் முடியாது, காலேஜோட நேம் கெட்டு போயிருன்னு சொன்னாலும் ஹீரோ கோவம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வவ்வால்களோட சத்தத்தை பற்றி ஹீரோ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கால் பண்ணி தீபிகாவோட மேட்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நீங்கள் யாருமே கவலைப்படலை அப்படின்னு சொன்னதுக்கு டீன் சொன்னதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் உங்களுக்கு கேஸில் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் நிறையாமல் ஹெல்ப் பண்ணுறேன், ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொன்னீங்க, உடனே நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. பட் அதுக்கப்புறமாவும் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தது ஹீரோ யோசிச்சுட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உன்னோட ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சேம் டைம் தீபிகா ஹாஸ்டலுக்கு வரா. இதை பார்த்து செக்யூரிட்டி உடனே ஹீரோ கால் பண்ணி சொல்கிறாரு. அவளை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ ரொம்ப வேகமாக வரான். பட் அதுக்குள்ள அவள் காதில் வவ்வால் கத்துற சத்தம் கேட்குது. கூடவே அவள் கையை பிடிச்சி யாரும் அந்த சிம்பிளை வரைகிறாங்க. ஹீரோயினுக்கு அவ தூக்கில் தொங்குற மாதிரி கனவு வந்து முடிச்சு பார்க்குறா. உடனே ஹீரோக்கு கால் பண்ணுறா. பட் என்ன நினச்சா தெரியல, உடனே கட் பண்ணிடுறா. ஹாஸ்டல் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்து ஹீரோ தீபிகாவை பயங்கரமாக தேடுறாரு. அப்போ தான் அவள் தூக்கில் தொங்கிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. கட் பண்ணால் ஒரு ஃபாரின் மந்திரவாதி யார்கிட்டயோ ஃபோனில் அந்த ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறா. தீபிகாவோட பாடியை ரெக்கவர் பண்ணுறதுக்காக எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க. அப்போ ஆம்புலன்ஸில் அவளை ஏற்றும் போது அவள் கையில் அந்த சிம்பிள் இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. சேம் டைம் ஹீரோக்கு பின்னாடி இருந்து பெல் சவுண்ட் கேட்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோ அந்த அசிஸ்டண்ட்டை விசாரிக்கிறாரு. அப்போ இது பழைய லைப்ரரி அப்படின்னு சொன்னாங்க. லைப்ரரிக்குள்ளே போய் பார்க்குறாரு.
உள்ளே இருக்கிற கண்ணாடியில் சூரிய வெளிச்சம் படும்போது ஒரு பெரிய சிம்பிள் ஹீரோக்கு பின்னாடி தெரியுது. அதுதான் அவங்க எல்லார் கையிலையும் இருந்தது. லைப்ரரியை கூப்பிட்டு விசாரிக்கும் போது நிறைய சீனியர் பசங்க இங்கே தண்ணி அடிக்கிறதுக்காக வருவாங்க. காசை வாங்கிட்டு நானும் திறந்து கொடுப்பேன். அப்படி தான் அன்றைக்கி அந்த 3 பசங்களும் வந்து அரட்டை அடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யாரெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் படிக்கிறதுக்காக வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினோட ஃபோட்டோ காமிக்கும் போது ஆமாம் இந்த பொண்ணு இங்கே ரெகுலராக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அன்றைக்கி அந்த வரைஞ்ச சிம்பிள் அவங்க ரூம் வழியில் ஃப்ரீக்வன்சி இதானது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயின் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அவங்களுக்குமே அவங்க எல்லாரும் இறந்தது கனவுல வந்துட்டு போகுது. ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு நான் எக்ஸாமினேஷன் பண்ண போகிறது ஓல்டு லைப்ரரி தான், ஸோ நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் முடியாது நான் ஏன் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இதுக்கெல்லாம் கேட்காத, நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை லீவ் மீ அலோன் அப்படின்னு சொல்லுவோம். நீ தனியாக இல்லை உன்னை சுற்றி யாரோ இருக்காங்க, அந்த பசங்க இறந்த விஷயத்தில் நீ எதையும் என்கிட்ட மறைக்கிற அப்படின்னு சொல்லும்போது நான் எதையும் மறைக்கலன்னு ஹீரோயின் கோவம் அங்கேருந்து கிளம்புறாங்க. நைட்டு லைப்ரரி எக்ஸாமின் பண்ணுறதுக்காக எல்லா இடத்துலையும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின்மே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. நீங்கள் சொல்கிற அந்த கதையெல்லாம் போய் நிரூபிக்கிறதுக்காக தான் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினை ஒரு சேரில் உட்கார வச்சு அவங்க கையில் வந்து ஹேண்ட் காஃப் போட்டு விட்றாங்க. ஹீரோயினை ஒரு ஆப்ஜெக்டே பார்த்து அங்கே ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லி ஹேண்ட் காஃபை கலத்துறதுக்கு ரொம்ப சண்டை போடுறாங்க. ஹீரோக்கு ஹேண்ட் காஃபை கலத்த போகும்போது அங்கே இருக்கிற மிஷினில் பீப் சவுண்ட் கேட்குது. உடனே ஹீரோ அவங்க கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோவால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் கேட்குறதுக்கு ஆமாம் இல்லைன்னு பதில் சொல்லுங்கள். ஆமானா 1 பீப், இல்லைனா 2 பீப். நான் பேசுகிறது இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு 1 பீப் அடிக்குது, ஆனால் மறுபடியும் 3 பீப் அடிக்குது. ஸோ ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. மறுபடியும் ஹீரோ இதே கொஸ்டினை இங்கிலீஷில் கேட்குறாரு. அப்போவும் 3 பீப் அடிக்குது. நெக்ஸ்ட் ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, நான் பேசுகிறது ஒருத்தர்கிட்டையா இல்லை வேறு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த லைப்ரரியில் வச்சுருக்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே பீப் சவுண்டு கேட்குது. அந்த டைம் ஹீரோ எதாச்சியாக மானிட்டரை பார்க்கும்போது ஹீரோயினோட பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்கிறத அவன் நோட்டீஸ் பண்ணுறான். பட் ஹீரோயின் அங்கேருந்து எலும்பு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எலும்பாத அதிலே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் கேட்கல. ஹீரோயின் அதுலேருந்து எழுந்தோடனே அவங்களே பேய்கள்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணுது. அதனால ஹீரோயின் ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. கூடவே பவர் கட் ஆயிடுது. ஹீரோ வந்து யூவி லைட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. லைட் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணும்போது ஹீரோயின் அந்த இடத்துல தொங்கிட்டு இருப்பாங்க. நிறைய கைகள் சேர்ந்து அவங்கள பிடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. திடீர்னு ஹீரோயின் கீழே விழுந்து அவங்களோட ரூமுக்குள்ளே எல்லா ஆத்மாக்களும் சேர்ந்து இழுத்துட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்கள காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அங்கேயுமே அவங்க ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ மயக்க மருந்து கொடுத்து அவங்கள தூங்க வைக்கிறாங்க. அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஹீரோயின் தான் காரணம்னு பிரஸ்ல சொல்ல போறதா டீன் சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இல்ல அந்த பழைய லைப்ரரி தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்னைக்கு வெக்கேட் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோ ரூமுக்கு வந்து அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் கிளிப் அண்ட் வீடியோ எல்லாமே போட்டு பார்க்குறாரு. அவருக்கு எதுவுமே புரியல. ஏன் அவங்க கூட என்னால் கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு ரொம்பவே டென்ஷனாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. கரெக்டாக சர்ச் பெல் அடிக்குது. உனக்கு இப்போ பெல் சவுண்டு கேட்டுதானே அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கும்போது எனக்கு எந்த சவுண்டு கேட்கல, ஏன் எப்போ ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவன் கிளம்பிடுறான். தனக்கு மட்டும்தான் இந்த சத்தம் கேட்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ மறுபடியும் பழைய லைப்ரரிக்கு போறாரு. அப்போ கரெக்டாக அவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி நானும் அந்த லைப்ரரி பற்றி தாண்டா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அந்த லைப்ரரியோட பில்லர்ஸ், ஆர்கிடெக்ட் அண்ட் மிரர் எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு சர்ச் அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ ஹீரோவும் உள்ள போய் பார்க்குறாரு. நீ அவங்கள கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க ஏதோ ஒரு வகையில் உங்க கூட கனெக்டிங்கில் தான் இருக்காங்க. ஸோ அதை நீ தான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு அனுப்புறாரு. அங்கே இருக்கிற பழைய பியானோட மேலே கை வைக்கும்போது ஒரு சின்ன மியூசிக் கேட்குற மாதிரி இருக்கு. கையை எடுத்துட்டு மறுபடியும் பியானோவில் கை வைக்கும்போது ஹீரோக்கு அந்த சவுண்ட் கிளியராக கேட்குது. அந்த ஃப்ளோரில் இருக்க குட்டி குட்டி மண்ணெல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ரீக்வன்சி அனலைசிங் இதை வந்து காமிக்குது. ஸோ அதுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரூமில் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுறாரு. ஃபைனலாக அது 444 அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. என்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ணும்போது காடோட ஃப்ரீக்வன்சி அப்படின்னு வருது. இந்த இன்ஃபர்மேஷனை ஃப்ரெண்டுக்கிட்டையும் ஷேர் பண்ணுறாரு. அப்போ ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த மியூசிக்கை நோட்ஸ் எடு, அப்போ தான் இதுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கும், இது ஒன்றால் மட்டும்தான் பண்ண முடியும், பழசே நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஹீரோட லைஃப்பில் மியூசிக் ரிலேட்டடாக ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது என்னன்னு இப்போ காமிக்கல. வேறு ஆப்ஷன் இல்லாதனால ஹீரோவே அந்த மியூசிக்கை நோட்ஸ் எழுதிடுறாரு. ஒரு சர்ச்சில் கொண்டு போய் இதை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு போகும்போது இது நாங்கள் சர்ச்சில் பாடுற பாட்டோட நோட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஹோலி ஏஞ்சல் சர்ச்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்னோன்னே அங்கேருந்து தான் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் உங்களை உள்ளே விட்டுருக்க மாட்டேன், தயவு செஞ்சு வெளியே போங்க அப்படின்னு விரட்டிடுறாங்க. ஹீரோ மறுபடியும் கார்ல ஏறி கிளம்பலன்னு சொல்லும்போது அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் 444 டர்ன் பண்ணி பார்க்குறாரு. ஆட்டோமேட்டிக்காக கியர் எல்லாம் டர்ன் ஆகி ஹீரோ எங்கே போகணும் அப்படின்னு வழிகாட்டுது. ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு மர வேலை செஞ்சுட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட போய் நிற்கிறாரு. அவர்கிட்ட இந்த மியூசிக் நோட்ஸை காட்டி விசாரிக்கும் போது அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. காலேஜ் சேர்மனோட ஒய்ஃப் தான் டயானா. டெய்லி அந்த சர்ச்சில் ப்ரேயர் நடக்கும். ஒரு நாள் ப்ரேயருக்காக போகும்போது ஒரு ஸ்பெஷல் சைல்டு அங்கே யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைய எடுத்துட்டு நானே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா இந்த மாதிரி இருக்க எல்லா குழந்தைங்களும் இங்கேயே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கடவுள் எனக்கு ஒரு குழந்தைய மட்டும் கை காட்டலன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் இதுக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த சர்ச்சை அவங்களுக்கான இடமா மாறட்டும்னு சொல்லி அந்த சர்ச்சை இந்த குழந்தைங்களை தங்க வைக்கிறாங்க. இதனால டாக்டர் டயானா மதர் டயானா ஆயிட்டாங்க. வெறும் சப்தத்தால் மட்டுமே பேசுகிற இந்த குழந்தைங்களுக்கு இசை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குன்னு தான் அவங்க இந்த இசையை கம்போஸ் பண்ணாங்க. திடீர்னு ஊரெல்லாம் ஒரு நோய் பரவச்சு அதில் அந்த குழந்தைங்களுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகி எல்லா குழந்தைங்களுமே இறந்துட்டாங்க. அவங்களுக்காக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் செஞ்ச இந்த கையால் தான் சவப்பட்டியும் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனை சவப்பட்டி செஞ்சீங்கன்னு கேட்கும்போது 42ன்னு சொல்கிறாங்க. அது
அதுக்கப்புறமா டாக்டர் டயானாக்கு என்னாச்சுன்றது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்கிறாரு. அண்ட் அந்த குழந்தைங்களை அடக்கம் பண்ண இடத்தையுமே காமிச்சு கொடுக்குறாரு. புதைச்ச உடம்ப மறுபடியும் டெஸ்ட் பண்ணாதான் என்ன நடந்ததுன்னு தெரியும்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்கள இறந்த அப்புறமா கூட நிம்மதியாக தூங்கிட மாட்டீங்களான்னு கேட்குறாரு. அவங்க சாவு நேர்மையானதாக இருந்தால் ஏன் அவங்க ஆவியாக வரணும் அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டுட்டுமே அவர் எந்த பதிலும் சொல்லாமல் கிளம்பிடுறாரு. 34 வருஷமா வெளியே வராத அந்த குழந்தைங்களோட ஆவி இப்போ ஏன் வந்திருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்காரு. ஹாஸ்பிட்டலில் ஹீரோயின் ஹீரோ கிட்ட இறந்து போன அவங்க 3 பேரை பற்றியும் எனக்கு ஏன் கனவு வரணும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. எனக்கு 8 வயசு இருக்கும்போது பியோனை நல்லா வாசிப்பேன். எனக்கு அம்மா தான் கற்றுக் கொடுத்தாங்க. அம்மா உடம்பு சரியில்லாமல் படுத்தப்போ அப்பா அம்மாவை பார்த்துக்கூடான்னு சொல்லிட்டு வேலைக்கு போனாங்க. ஆனால் அன்றைக்கி என்னோட முழு கவனமும் இசையில் தான் இருந்தது. அம்மா கஷ்டப்பட்டப்போ எனக்கு அது கேட்கவே இல்லை. அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இனிமேல் அம்மாவை பார்க்க மாட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டது அப்புறமா எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல் ஆசையாக இருந்தது. பாட்டி என்னை மடியில் படுக்க வச்சு அம்மா உன் கூட தாண்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி தூங்கினப்போ நான் அம்மாவை பார்த்தேன். அம்மா எங்கேயும் போகல, உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லி எனக்கு நெத்தியில் முத்தம் கொடுத்தாங்க. கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்கே அம்மா இல்லை, ஆனால் அம்மா இருந்ததை என்னால் உணர முடிஞ்சது. அதனால தான் நான் இந்த வேலையை தேர்ந்தெடுத்தேன். என்னால் இன்னைக்கு வரைக்கும் அம்மா கற்றுக் கொடுத்த அந்த இசையை திரும்ப வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோயின் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு தோல்ல ஆதரவாக சாஞ்சுக்கிறாங்க. நீ நிம்மதியாக தூங்கு, நான் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. ஹீரோயின் தூங்கும்போது மொபைலில் ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சிருக்காரு ஹீரோ. ஹீரோ கிட்ட ஃப்ளாஷ்பேக் சொன்னவர் அந்த குழந்தைங்களோட சமாதியை தோன்றாரு. அதுக்குள்ளே உடம்பு இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு டப்பா இருக்குது. கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் தூங்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஏதோ கனவு வந்து அவங்க ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து அவங்கள கான்ஷியஸுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணும்போது டயானா வந்து ஹீரோ கிட்ட ஏதோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கான்ஷியஸுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நான் யாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஐசியூ யூனிட்டை தேடி போகிறாங்க. பட் இப்போ அங்கே ஐசியூ யூனிட் இல்லை. இங்கே தான் நான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு யாரோ கதை வந்து தட்டுற சத்தம் கேட்குது. அதை ஃபாலோ பண்ணி போகிறாரு. அப்போ கரெக்டாக ஐசியூ யூனிட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்களை பார்த்த உடனே இவங்களுக்கு தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன், 5 வருஷமாக கோமாவில் இருக்காங்க, 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் கான்ஷியஸில் வந்தாங்க. உடனே டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் நான் அவர் மறுபடியும் அனதீஷியா கொடுக்க சொன்னார். நான் முடியாதுன்னு சொன்னனால என்ன அங்கேருந்து மாற்றிட்டாங்க. இவங்க தான் ஜெனிஃபர் பெர்னாண்டஸ் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோ இல்லை இவங்க தான் டயானா, 5 வருஷமாக இல்லை 34 வருஷமாக கோமாவில் இருக்காங்க, இது எல்லாமே ட்ராமா அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் டியூட்டி பார்க்க மாட்டேன்னு சொல்லி மாற்றினால வேறு யார் அங்கே டியூட்டி பார்த்தா அப்படின்னு செக் பண்ணும்போது இறந்து போன அந்த 3 பசங்களும் தான். அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக கொடுக்கணும்னு சொன்ன அளவை விட அதிகமாகவே கொடுத்துருப்பாங்க அனதீஷியா. ஹீரோ டயானோட கையை பிடிச்சிட்டு இந்த 34 வருஷமாக குழந்தைங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த டயானோட ஆவிக்காக தான், அவங்க எப்போ இறந்தாங்களோ அதுக்கப்புறமா தான் இந்த கொலைகள்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ டயானா உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இல்லை அவங்க இறந்துட்டாங்க, என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கழட்டி எறிகிறாரு. ஹீரோயின் மறுபடியும் ஆக்சிஜன் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ செக்யூரிட்டி வந்து ஹீரோட தலையில் அடிச்சிடுறாரு. இப்போ கட் பண்ணால் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. ஹீரோ போலீஸுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. பட் கான்வர்சேஷன் ரொம்ப ஓவராக பண்ணனால போலீஸ் ஹீரோவை அடிச்சிடுறாங்க. பட் காது வந்து ஹீரோக்குள்ள போலீஸுக்கு தான் இப்போ வலிக்குது. வாக்கி டாக்கில் ஆவி பேசுகிறத ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் போலீஸுமே என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் ஹீரோ கெஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி கட் பண்ண இப்போ இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. எஸ்பி காலேஜ் டீனை பார்த்து டயானாக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நீங்கள் சொல்லி ஆகணும், சேர்மனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் இறந்து போனால் ஒரு வேளை வருவார் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க பேசுகிறத யாரோ பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. டீனுக்கும் இப்போ சின்ன சின்ன சத்தம்லாம் ரொம்ப பெருசாக கேட்குது. கடைசியாக அவரோட காதுலேருந்து ரத்தம் வந்து அவருமே கொடூரமாக இறந்துடுறாரு. ஹீரோ குழந்தைங்களோட கல்லறைக்கு போகும்போது அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் கல்லறை தோண்டினவர் இறந்து கிடப்பாரு. அவரோட கையில் ஒரு பாட்டில் இருக்கும். அதை எடுத்து பார்க்கும்போது உள்ள ஒரு வவ்வால் இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்கும்போது இது ஒரு பிளாக் மேஜிக், நம்ம ஊரில் மாந்திரிகம் பண்ணுற மாதிரி இது மெக்சிகோவில் பண்ணுறது. அந்த குழந்தைங்களுக்கும் டயானாக்கும் எதிராக இன்னும் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அசிஸ்டன்ட் யாராக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது டேனியல் அப்படின்னு சேர்மனோட பேர் சொல்கிறாரு. இன்னைக்கு வேறு டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி அஃபிஷியலாக டயானா உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீ இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு அசிஸ்டண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. சேர்மன் டேனியல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. சேம் டைம் டயானாவை டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோக்கு கால் பண்ணி டயானா மேடம் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. பட் அவங்க பாடி பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆனனால அவங்க வெண்டிலேட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு டேனியல் சாலோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கட் பண்ணால் அப்ரூவல் ஃபார்மில் அவர் சைன் பண்ணுறாரு. அண்ட் நான் கொஞ்ச நேரம் கூட தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் வெளியே போகிறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேமா, உன்னை இத்தனை நாள் இங்கே தனியாக விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கையில் ஒரு ரிங் போடுறாங்க. உடனே அங்கே டேபிள் எல்லாம் ஆடி அங்கேருந்து ஒரு அனதீஷியா பாட்டில் வந்து உருண்டை அவர் கையில் வந்து கிடைக்குது. மெக்சிகோவில் இருக்க அந்த மந்திரவாதிக்கிட்ட யாரோ காலில் பேசுகிறாங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ காரில் போயிட்டு இருக்கும்போது நிறைய வவ்வால்கள் சேர்ந்து அவரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. முதல்ல ஹீரோக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. அதுக்கப்புறமா தான் புரியுது. கார் பேலன்ஸ் மிஸ் ஆகி ஒரு இடத்துல போய் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த பாட்டிலில் இருந்த வவ்வால் கீழே விழுந்து உடனே எரிஞ்சு போயிடுது. ஹீரோ வீட்டில் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிடுறாரு. அப்போ கரெக்டாக ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஃபோனை தூக்கி போட்டதுனால பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு கிளியராக கேட்கல. உடனே அசிஸ்டன்ட் சிம்மை கழட்டிட்டு மறுபடியும் போட்டு பாருங்க கேட்கும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ சிம்மை கழட்டிட்டு போடும்போது எதையோ யோசிச்சுட்டு இது இப்போ ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்குறாரு. ஃபோனில் உள்ள எல்லா பார்ட்ஸும் ஒழுங்காக இருந்தால் அதை ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது. உடனே லேப்டாப் எடுத்து எதையோ சர்ச் பண்ணிக்கிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி உன்னோட சயின்ஸும் என்னோட நம்பிக்கையும் ஒன்றாக போகுது. மாறி மாறி அவங்களுக்கு அனதீஷியா கொடுத்ததுனால அவங்க உடம்புலேருந்து உயிர் வலுக்கட்டாயமாக வெளியே போயிருக்கு. அவுட் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஆனவங்களால எதுவும் பேசவோ செய்யவோ முடியாது. ஆனால் அவங்களுக்கு நெருக்கமான இறந்து போனவங்களை வந்து அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள வெண்டிலேட்டர்லேருந்து எடுக்க இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே அவங்களோட உயிரை உடம்புக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. டயானோட வெண்டிலேட்டரை இப்போவே ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டருக்கு ஒரு கால் வருது. அவரும் அதை ரிமூவ் பண்ண போகும்போது டயானா கிட்ட இருந்து கால் வந்த மாதிரி காமிக்கிறாங்க. அவர் எடுத்து பேசும்போது அவரோட காதுலையும்
பிரச்சனையாகி அவரும் ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. டயனாவை லைப்ரரிக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் அங்கே வந்திருக்கும்போது டாக்டர் இறந்திருக்கதை பார்க்குறாங்க. ஹீரோயின் தூக்கத்தில் இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு ரெக்கார்டிங் போட்டுப்பார் இல்லையா, அதை வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பி அதை டிகோட் பண்ண சொல்லியிருப்பாரு. ஃப்ரெண்ட் அவருக்கு கால் பண்ணி அவங்க சொன்னது நான்சி டேனியல் அப்படின்னு சொல்கிறாரு. டயனாவை லைப்ரரியில் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்க சேம் டைம் டயனோட ஹஸ்பண்ட் வந்து அவர் பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துருக்காரு. அதில் அவர் கூட ஒரு பொண்ணு இருக்கிறத காமிக்கிறாங்க. ஹீரோ டயானாவோட உடம்புக்குள்ள அவங்க ஆன்மா திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எமோஷனலாக பேசுகிறாரு. ஆனால் அந்த குழந்தைங்களோட ஆவி அவங்கள போக விடலை. ஹீரோயின் அந்த லைப்ரரியிலேருந்து டாக்டர் நான்சி டேனியல் எழுதின அந்த புக்கை கண்டுபிடிச்சிடுறாங்க. சேம் டைம் அவரோட ஹஸ்பண்டும் நான்சி பண்ண எக்ஸ்பெரிமெண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிடுறாரு. நான் ஒரு டாக்டராக இருந்தும் உன்னோட சதியை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவரோட ஹஸ்பண்ட் ரொம்ப கோவப்படுறாரு. 4 கட்டையும் கம்பியும் வச்சு மியூசிக் மெடிசன் ஆக்கி அவள் சாதனை பண்ணுவா, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா, அவளுக்கு ஒரு ஃபார்முலானா எனக்கு ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டேரி வவ்வால்களோட சத்தம், நார்மல் சத்தம் மட்டும் போதாதுன்னு தோணுனால தான் பிளாக் மேஜிக் எங்கே போகணுமோ நான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் புக்கை பார்த்துட்டு வவ்வால்களோட சத்தத்தை வச்சு தெரப்பி பண்ண முடியும் அப்படின்னு இதில் போட்டிருக்கு. அப்படின்னா இவங்க சாம்பிள்ஸ் தான் அந்த 42 குழந்தைங்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த குழந்தைங்க வவ்வாலோட சத்தத்தை ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு ஹீரோன்னு கேட்கும்போது ஆயுதமானு தெரியல, ஆனால் அந்த சத்தம் தான் அவங்களோட வலி அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஃப்ளாஷ்பேக்கில் குழந்தைங்க இறந்துருக்கிறத பார்த்துட்டேன்னா குழந்தைய எடுத்துகிட்டு ஒரு ஆதாரத்தை எடுத்துட்டு அங்கே தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அவங்களோட வயலினை வச்சு அவங்கள அடித்து நான்சி கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த 42 குழந்தைங்களை பற்றி யார் தேடி வந்தாலும் அவங்கள இந்த பிளாக் மேஜிக் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டப்பாய் அந்த மந்திரவாதி கொடுக்குறதையும் காமிக்கிறாங்க. பிளாக் சயின்ஸ் வவ்வால் சத்தத்தை விட டயானாவோட இசைக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லும் போதே அவரோட காதுலேருந்து ரத்தம் வருது. இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறத சொல்லி அவருக்கு பாய்சன் போட்டிருக்காரு. இப்போ அந்த சத்தம் கேட்குதா அப்படின்னு நக்கலாக கேட்குறாங்க. அவர் அந்த இடத்துல இறந்துடுறாரு. நேராக டயானாவை பார்க்குறதுக்காக அவங்க லைப்ரரிக்கே வந்துடுறாங்க. என்னோட ஸ்டடி முடிஞ்சது, இனிமேல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க மாஸ்க் எடுக்க ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் மேலேருந்து கத்திடுறாங்க. ஸோ கார்ட்ஸ் எல்லாம் போய் ஹீரோயினையும் மாறி மாறி அடிக்கிறாங்க. மறுபடியும் மாஸ்க் எடுக்க ட்ரை பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் தானாக மூவ் ஆகுது. லைப்ரரிக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே இப்போ பயங்கரமான சத்தம் கேட்குது. அப்போ நான்சியோட காதில் இருக்க இயர்ஃபோனில் உள்ள ரிவர்ஸ் பட்டன் அமுக்கும் போது அவங்களுக்கு அந்த சத்தம் டிஸ்டர்ப் ஆகலை. அதனால லைப்ரரியில் இருக்க புக்ஸ் எல்லாம் பறந்து வந்து அவளை அட்டாக் பண்ணுது. உடனே என்ன குழந்தைங்கள்லாம் திரும்ப வந்துட்டாங்க போல், ஒன்றை விட உன் குழந்தைங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி கையில் இருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணும்போது நிறைய வவ்வால்கள் அந்த பில்டிங்குள்ளே உடச்சிட்டு வந்துடுது. இந்த சத்தத்தினால ஆன்மாவாக இருக்கிற அந்த குழந்தைகள் கூட ரொம்பவே பயப்படுது. அந்த கேப்பை யூஸ் பண்ணி அவங்க மாஸ்க் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டா. இப்போ ஹீரோ கிட்ட வந்து நீ ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்னா உன் வேலையை மட்டும் பாரு, என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக போகிறா. அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஹீரோ மறுபடியும் அந்த பியானோவில் பழைய மியூசிக்கை வாசிக்கிறாரு. அந்த மியூசிக்கை கேட்ட உடனே குழந்தைங்க மறுபடியும் நார்மல் ஆகுறாங்க. டயானோட கையை அவங்களே பிடிச்சி கொண்டு போய் அவள் உடம்புல வச்சு அவங்க ஆன்மாவை உள்ள விட்டுடுறாங்க. ஹீரோவை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நான்சி போகும்போது டயானா அவங்க கையை பிடிச்சிடுறாங்க. அந்த பசங்களோட ஆவி ஒன்று சேர்ந்து நான்சியோட காதில் இருக்க இயர்பட்ஸ் எடுத்துருது. அவங்களோட சத்தத்தை கேட்க முடியாமல் அவளோட காதுலேருந்து ரத்தம் வெளியில் வந்து ரொம்ப கொடூரமான முறையில் அவங்க இறந்துடுறாங்க. இப்போ டயானா கண்ணை திறந்துட்டாங்க. உடனே கோயிலில் உள்ள மணி சத்தம்லாம் கேட்குது. கட் பண்ணால் ஹீரோ வீல் சேரில் டயானாவை அந்த லைப்ரரிக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. இவங்களுக்காக நிறைய பசங்க அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லா கேஸ்லும் மற்றவங்க தான் திருப்தி அடைவாங்க, ஆனால் இந்த கேஸில் தான் நான் திருப்தி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் நான் எல்லா பேஷண்ட்டையும் பார்த்த மாதிரி தான் அவங்களையும் பார்த்தேன், ஆனால் நான் பார்த்து அவங்க எப்படி கான்ஷியஸ் ஆனாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை முன்ஜென்மம் ரத்த பந்தம் அந்த மாதிரி எதாவது இருக்குமோன்னு கேட்கும்போது இதுக்கு முன்ஜென்மம் எல்லாம் தேவையில்லை, ஒரே எண்ண அலைவரிசை இருந்தால் போதும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரு காரணத்துக்காக வந்திருக்கோம், நான் உங்களுக்காக வந்திருக்கேன், உங்கள் கூடவே இருப்பேன் அப்படின்னு ஹீரோயினும் அண்ட் டயானாவும் சொன்னதை வந்து காமிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.